நான் கேர்ள்ஸ் கூட பேசினேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க, இந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் எனக்கு ஜிம்ல வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த தாட் ப்ராசஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பயம். லெட்ஸே நம்ம பிரெயினுக்கு எதை நம்ம அதிகமா கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு திரும்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்குமே இந்த மாதிரி பயம் முன்னாடி இருந்திருக்கு. ஒருத்தட்டையும் நான் போய் பேசும்போது, என் பசங்க கிட்ட பேசும்போது கூட ஏதாவது நினைச்சிருவாங்களோ, என்னை சுத்தி இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ கூட தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்திருக்குதான். பட் நான் அதை ஓரம் கட்டுறதுக்கு, ஐ மீன் அதை தூக்கி போடுறதுக்கு நான் பண்ண விஷயமே என்னன்னா, டைரக்டா என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நான் போய் பேசிடுவேன். என் பாடியை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் பண்ணுவேன். நம்ம பாடியை ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம இப்படியே உட்காந்துட்டு நம்ம மென்டலி ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வில் பவர் கம்மியாகும். நம்ம வில் பவர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். அந்த பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். ஓகே ஃபைன், வேண்டாம் வேண்டாம்னு அது எத்தனையோ தூரம் நீங்க அதை பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, மேபி பேசுறதே வச்சுக்கலாமே, நீங்க மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இந்த ஆன்சைட்டில இருந்து வெளியே வரணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸோ அதனால நான் எல்லாத்தையும் பேச போறேன்னு நினைப்பீங்க. ஆனா யோசிச்சு 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 மென்டல் பேட்டில் பண்ணி பண்ணி அதை குவிட் பண்ணிடுவீங்க. திரும்பி போய் நீங்க கம்யூனிகேட் பண்ணவே மாட்டீங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களோட லைஃப்ல. ஸோ அப்போ உங்களோட பாடியை மூவ் பண்ணி, பரவாயில்ல பயம் இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ணிட போறது கிடையாது, யாருமே எதுவுமே தப்பா நினைச்சிட போறது கிடையாது. அப்படியே தப்பா நினைச்சாலும் அங்க எந்த ஒரு பேக் ஃபயரும் ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தோணுச்சு பேசுனீங்க, பிடிக்கலன்ட்டாங்க, அவ்வளவுதான், நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. ஹாய்னு பேச போறீங்க, அவ்வளவுதான். எப்பவுமே என்னோட பிக்கப் லைன் என்னவா இருக்கும்னா, ஹாய், என் பேர் கேஜி, சும்மா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இல்லை இது ஒரு காம்ப்ளிமெண்ட், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ரெண்டு விஷயத்துல தான் நான் மேக்ஸ் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடயும் சரி, இல்லை மற்றவங்க கூடயும் சரி, இல்லை கேர்ள்ஸ் கூடயும் சரி பேசுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு நீங்க பேசணும்னு நினைச்சிட்டு போங்க இன்டென்ஷனோட. அதாவது எனக்கு இந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கியே ஆகணும், அந்த ஏர்ஜோட போனீங்க அப்படின்னா பீப்புள் வில் ஸ்மெல் யூ ஈஸிலி. ரைட்? ஒரு மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நான் அந்த எல்லாத்தையும் சோஷியலைஸ் தான் இருக்கணும், அதுக்காக நான் போய் பேசுறேங்கிறது வேற. ஸோ அந்த இன்டென்ஷனோட போய் பேசணும். பட் அவங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, நான் வந்து நம்பர் வாங்கியே ஆகணும், நான் வந்து பேசியே ஆகணும், நான் வந்து லவ் பண்ணியே ஆகணும், இந்த தாட் ப்ராசஸ்ல போனீங்க அப்படின்னா சீரியஸா பீப்புள் வில் ஸ்மெல் யூ. அவங்க உங்களை பார்த்து ரொம்ப ஆன்சியஸா ஃபீல் பண்ணுவாங்க, தென் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க. ரைட்? ஸோ ஆன்சைட்டி, சோஷியல் ஆன்சைட்டி, கம்யூனிகேஷன் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும், கேர்ள்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறத பத்தி நம்மளோட சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அது முக்கியமா இன்ட்ரோவர்ட் கைஸ்க்காக மட்டுமே. ஓகே, ஸோ மேபி நீங்கள் 20 to 25 ஏஜ்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி போய் செக் பண்ணுங்க. யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ் ஆன் தட் சேனல்.